வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிக் பண்ணவங்க அனைவருக்கும் ஸ்பாட்லைட் தமிழ் சேனல் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃபேமிலியோட இல்லை, நான் வேறு ஒரு நாட்டிலையோ இல்லை வேறு ஒரு ஊர்லேயோ நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் நெய்பர்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இந்த வருஷம் பொங்கலை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த 2026 வருஷம் உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக கண்டிப்பாக அமையும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த வருஷம் பொங்கல் ஃபெஸ்டிவலில் டார்கெட் பண்ணி ரிலீஸ் ஆகியிருந்த நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படமாக இருக்கட்டும், நம்ம கார்த்திகேயனுடைய வாபாத்தியார் படமாக இருக்கட்டும், ஆடியன்ஸான நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த 2 படங்களோட டீட்டெயில்டு ரிவ்யூமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வரிசையில் நம்ம ஜீவா அவங்களோட நடிப்பில் இன்றைக்கி தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்க ட்ரிபிள் டி, அதாவது தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? இந்த படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஹானஸ்டான ரிவ்யூ தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். தலைவர் தம்பி தலைமையில். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆக வேண்டிய டேட் என்ன அப்படின்னா January 30th. ஆனால் இப்போ இந்த படத்தை ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே ப்ரீபோன் பண்ணி January 15th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது சென்சார் இஷ்யூனால இன்னமும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல மனுஷனா இல்லை பைத்தியக்காரன்? இந்த படத்தோட டேரக்டர் நிதிஷ் சகாதேவ், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய். இவங்க 2 பேருமே மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தான். இந்த படத்தோட டேரக்டரான நிதிஷ் சகாதேவ், இவரை பற்றி சொல்லணும்னா இவர் மலையாளத்தில் மேக்னட்டோ, ஃபால்மி இது மாதிரியான படங்களை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான விஷ்ணு விஜய், இவர் எடுத்துக்கிட்டாலும் மலையாளத்தில் பல படங்களுக்கு இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க 2 பேருக்குமே இந்த படம் தான் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் நம்ம ஜீவா அவர்களோட சேர்ந்து இளவரசு, தம்பிராமையா, பிரதனாநாதன் இது மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் இந்த படத்தோட நடிச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நம்ம ஜீவா அவர்கள் ஒரு யங்கான ஊர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அவருடைய கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டராக இருக்குது அப்படின்னா, அரசியல் ஓட்டுக்காக மட்டும் இல்லாமல் ஊருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிற ஒரு நல்ல அரசியல்வாதியாக, ஒரு யங்கான அரசியல்வாதியாக இந்த படத்தில் வந்துருக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளவரசி, இவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. ஜீவா அவர்கள் அவருடைய சொந்த வேலையை கூட விட்டுட்டு ஊர் தலைவராக அந்த கல்யாணத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு. அந்த கல்யாணத்தை அவர் தலைமையில் தான் நடத்தியும் வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு. அதே நேரத்தில் இளவரசி அவர்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தம்பிராமையா, இவருடைய வீட்டுக்கு அப்பா இறந்துடுறாரு. இப்போது இந்த 2 விஷயமே ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. ஏற்கனவே இளவரசு அவர்களுக்கும் தம்பிராமையா அவர்களுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை, அது என்ன காரணமா அப்படிங்கிற அவங்களோட பேக் ஸ்டோரியை இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்க நிலைமையில நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இவரோட வீட்டில் கல்யாணம் அப்படிங்கிறது முடிவாயிருக்கு. இதுக்கு எதிர்மாறாக தம்பிராமையா என்ன செய்கிறாரு அப்படின்னா, நான் 10:30 மணிக்கு தான் எங்கள் அப்பாவோட பாடியை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பிரச்சனையை பண்ணுறாரு. இப்போ ஊர் மக்களுக்கும் மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. இவரோட கல்யாண வீட்டுக்கு போகலாமா இல்லை இவரோட சாவு வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது. இப்போ இவங்க 2 பேரோட ஈகோவால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை ஒரு ஊர் தலைவராக நம்ம ஜீவா அவர்கள் எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. முடிவு ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா, அந்தால் சுட்டா இந்தால் வெட்டுவாரா. ஜீவா அவர்களுக்கு இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, 2 சைட்லையுமே எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஏன்னா 2 பேரோட ஓட்டுகளும் இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டுகளாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலைமையில இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாங்க, இவங்களோட கல்யாண நேரத்தை தள்ளி வச்சாங்களா இல்லை அவங்க சாவு டெத்தை எடுக்கிற டயத்தை தள்ளி வச்சாங்களா இல்லை 2மே ஒரே டயத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரத்துக்கு கீழே தான் இந்த படத்தோட மொத்த டியூரேஷனுமே இருக்குது. ஆனால் இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை எந்த விதத்துலையுமே போர் அடிக்காத மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இவங்க 2 பேருமே மலையாள இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து வந்ததுனால இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரியான ஃபீல் கிடைக்கும் தெரியுமா? தமிழ் சினிமாவில் வந்து ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு மலையாள சினிமாவை நடிக்க வச்சா அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் விஷுவல் வைஸ் பார்க்கும்போது சரி, அந்த படத்தோட உங்களுக்கு இந்த போகிற டோனும் சரி, உங்களுக்கு ஒரு மலையாள படம் பார்க்குற ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். ஆனால் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் இதை டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்தை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஜானரில் தான் கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது நிறைய இடங்களில் ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. வெறும் ஒரு காமெடி படமாக மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சின்ன மெசேஜையும் ஒரு சின்ன
மறைமுகமான ஒரு அரசியலை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் நம்மளை அந்தளவுக்கு என்கேஜாக கொண்டு போயிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்தோட ஸ்டோரி, அவங்க சொல்ல வந்த விதம், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட இன்னொரு பக்கம் பெருசாக அமைஞ்ச விஷயம் தான் இந்த படத்தோட மியூசிக். விஷ்ணு விஜய் அவர்கள் தான் இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோரை ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த படம் பார்த்தவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இந்த படத்தை டைட்டில் கார்டு போடுற அந்த ஒரு செகண்ட்லேருந்து இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் முடிகிற வரைக்கும் அவருடைய ஒர்க்கை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீனையுமே ஒரு சாதாரண சீன்லேருந்து ஒரு நல்ல சீனாக எலிவேட் பண்ணி காட்டுறது அவருடைய மியூசிக் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இந்த படத்தோட ஜீவா அவர்களோட ஆக்டிங் ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகும். இது எந்த விதத்துலையுமே ஒரு ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு யங்கான பிரசிடென்ட், நம்ம வீட்டு பையன்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தான் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. ரொம்பவுமே சிம்பிளாகவும் அதே ரொம்ப கேஷுவலாகவும் நடிச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒருவேளை இந்த படத்தில் ஒரு ஓவர் ஹீரோயிசம் பண்ணியிருந்தா இந்த படம் அந்தளவுக்கு ஒரு நல்ல படமாக வந்திருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவரை தாண்டி இந்த படத்தில் இளவரசரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், தம்பிராமையோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ரத்னாநாதர் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அது காலையில் அவன் மகளுக்கு கல்யாணம் நீ இல்லைன்னா இங்கே ஒரு வேலையும் நடக்காது. எந்த இடத்துலையுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்களை குறை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு தான் இந்த படத்தில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாகணும். இப்போ இந்த படத்தில் மெயின் கேரக்டராக இருக்க அந்த 4-5 கேரக்டர் விட்டுட்டு இந்த படத்தில் மெயின் கேரக்டர் இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டர் எக்கச்சக்கமான ஆக்டர் டாக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு யதார்த்தமான ஒரு படம், நம்ம ரைட்ஸில் நடக்கிற ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஆக்டிங்னு சொல்லிடலாம். சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் அவங்களுக்கு என்ன பெருசாக ஆக்டிங் ஸ்கோப் இருந்துற போது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கும் ஒரு சில இடங்களில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து இந்த படத்தை ரொம்ப நீட் அண்ட் ப்ரெசன்டபுளாக காட்டியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டரான நிதிஷ். இந்த படம் அப்படிங்கிறது மதுரையில் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதையாக காட்டுவாங்க. இளவரசர்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லையா, அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கன்னியாகுமரி சைட்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்களோட பேச்சுவார்த்தைகள், அவங்களோட ஸ்லாங்கு அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருந்த அந்த மாப்பிள்ளை கேரக்டர் அவரை ரொம்ப சொல்லி ஆகணும். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு கிளிப்பச்சை. அண்ணே கிளிப்பச்சை கலரில் ஒரு ஜூஸ். அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஸோ எல்லாத்தையுமே அவர் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்த ஒரு கேங்கும் சரி, இந்த படம் நமக்கு போர் அடிக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்த்து சொல்லிடலாம். என்னப்பா இந்த படத்தை வந்து ப்ளஸ்ஸை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த படத்தில் மைனஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் மைனஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கிடையாது. இந்த படத்தை ஒரு காமெடி ட்ராமா மூவியாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ காமெடி நிறைய இடங்களில் ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சில சீன்ஸை ஆட் பண்ணியிருக்கலாம், காமெடி சீன்ஸை கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்தால் இந்த படம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு காமெடி ஃபிலிமாக ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. மற்றபடி இந்த படத்தில் வேறு எந்த ஒரு குறையும் எனக்கு தெரிய வரல. உங்க அப்பனுக்கு அறிவே இல்லடா, கண்டவன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இந்த கிறுக்கனை போய் எந்த கிறுக்கனை வர. ஸோ ஓவரால் இந்த தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் பொங்கல் ஸ்பெஷலுக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்த ஒரு ஹிட் படமாக இந்த படம் கண்டிப்பாக அமையும். எதனால் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜீவா அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் நடித்த இப்போ ஒரு சில படங்கள் அப்படிங்கிறது சரியாக அவர் கை கொடுக்காமல் போயிருந்த சமயத்தில் இந்த படம் அப்படிங்கிறது அவர் கண்டிப்பாக அவர் கை கொடுக்கும். அவருடைய மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய படமாக இந்த படம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த படத்தில் அதே மாதிரி அடல்ட் சீன்ஸோ இல்லை 18+ சீன்ஸோ ஏதாவது ஓவர் வயலன்ஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்படியெல்லாம் ஒன்று ஈராக விட்டுருமாப்பா, இதையும் நான் நடத்தி காட்டுறேன். அடி கிளிய போகுது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா 10க்கு 8 கொடுப்பேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் ரேட்டிங். ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் ஒருவேளை படம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய்.